புலி வந்துச்சுன்னு சொன்னா யாரும் நம்பல. என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பச்சை மலைகள் சூழ்ந்த கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் விளையாட்டுக்காக அடிக்கடி புலி வந்துருச்சு, புலி வந்துருச்சு என்று கத்தி மக்களை பயமுறுத்துவான். மக்கள் வேலைகளை விட்டுவிட்டு ஓடி வந்தபோது புலி எதுவும் இருக்காது. சிலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். இவன் எப்போதும் பொய் சொல்றான் என்று அனைவரும் நம்பிக்கை இழந்தார்கள். ஒரு நாள் அந்த வழியாக அரசர் பயணித்தார். கிராமம் பரபரப்பாக இருந்தது. அதே நேரத்தில் புதர்களுக்குள் இருந்து உண்மையிலேயே ஒரு புலி வெளியில் வந்தது. கண்ணன் பயந்து மீண்டும் கத்தினான். ஆனால் முன்பே பலமுறை பொய் சொன்னதால் யாரும் அவனை நம்பவில்லை. மக்கள் தயங்கி நின்றார்கள். சிலர் ஓடவும் துணியவில்லை. அந்த நேரத்தில் தென்னாலிராமன் நிலைமையை கவனித்தார். உடனே அவர் கையில் இருந்த துடைப்பும் கற்களும் கொண்டு சத்தம் எழுப்பினார். அருகில் இருந்தவர்கள் டப்பாக்கள், பாத்திரங்கள் கொண்டு சத்தம் செய்தனர். கூச்சலால் பயந்த புலி காட்டுக்குள் ஓடியது. கிராமம் பாதுகாப்பாக மாறியது. பிறகு தென்னாலிராமன் கண்ணனை அழைத்து, சிறிய பொய்கூட பெரிய ஆபத்தை கொண்டு வரும். நம்பிக்கையை உடைத்தால் உண்மை நேரத்தில் கூட உதவி கிடைக்காது என்று மென்மையாகச் சொன்னார். கண்ணன் கண்களில் கண்ணீர் மல்க, இனி நான் உண்மைதான் பேசுவேன் என்று உறுதியெடுத்தான். பாடம் பொய் சொல்லினால் நம்பிக்கை போய்விடும், உண்மை பேசினால் பாதுகாப்பு கிடைக்கும். இன்னும் கதைகள் வேண்டுமா? சுட்டி டேல்ஸ் ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.